வெல்கம் டு மை சேனல் ஜிஎம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5ல ஜிக்ஸாக் ஸ்டிச் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்க லைன்ல இருந்துட்டு நம்ம ஒரு லூப் எடுக்க போறோம். ஸோ அந்த லூப் வந்து மேல இருக்க லைனை டச் பண்ற மாதிரி அந்த த்ரெட்டோட லென்த் இருக்கட்டும். ஸோ இப்போ அந்த மேல இருக்க லைனை டச் பண்ணி ஒரு லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு அண்ட் அதை ஒட்டி குட்டியா இன்னொரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை நம்ம வந்து கீழே இருக்க லைனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி அதுல இருந்து கீழே ஒரு லூப் எடுக்கிறோம். லூப் எடுத்துட்டு அதை ஒட்டி குட்டியா இன்னொரு லாக் செயின் போடுவோம். இந்த லாக் செயின் எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸ் வந்து நமக்கு ஷார்ப்பா கிடைக்கிறதுக்காண்டி தான் இந்த லாக் செயின் போடுறோம். ஸோ அகைன் மேலே கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு லூப் எடுக்கிறோம். லூப் எடுத்துட்டு அதை ஒட்டி குட்டியா இன்னொரு லாக் செயின் போடுறோம் அண்ட் கீழே கொண்டு வரோம். ஸோ இதை ஜிக்ஸாக் ஸ்டிச்னு எப்படி நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் பாருங்க, ஜிக்ஸாக் அந்த ஷேப்ல வருதா. ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்க்கு பேரு ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம வந்து பிளவுஸ் ஒர்க்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின் வித் ஜிக்ஸாக் அதுலயும் இந்த ஜிக்ஸாக் வரனால ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ இதுல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு வரும். அதனாலே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிச் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எடுத்தோம், கீழே இருக்க லைன்ல இருந்து லூப் எடுத்தோம் அண்ட் மேலே கொண்டு போனோம். செகண்ட், ஸோ தேர்ட் நம்ம என்ன பண்ணோம், அங்க இருந்து லூப் எடுத்துட்டு கீழே இருக்க லைனுக்கு கொண்டு வந்தோம். அகைன் ஃபோர்த் வந்து மேல இருக்க லைன். அகைன் ஃபிஃப்த் வந்து கீழே கொண்டு வரோம். ஸோ பாத்தீங்கன்னா, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. ஸோ இது ஜிக்ஸாக்ல நம்ம கொண்டு வரோம் பாத்தீங்களா. ஸோ இதை நீங்க நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அகைன் உங்களுக்காண்டி நான் நல்லா டீப்பா நான் வந்துட்டு போடுறேன். நீங்க அதை வீடியோல டீட்டெயிலா தெரியுது. ஸோ நல்லா கிளியரா பாருங்க. கீழே இருந்து என்னைக்குமே நம்ம ஒரு லூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு சேஞ்சஸ் போட்டுட்டு நீங்க லூப் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லூப் வந்து முன்ன பின்ன நகராது. ஸோ கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் கீழே இருந்து மேலே எடுக்கிறோம். குட்டியா ஒரு லாக் செயின் போட்டுட்டு அகைன் கீழே கொண்டு வரோம். ஸோ கீழே இருந்து அதே மாதிரி லூப் எடுக்கிறோம். குட்டியா ஒரு லாக் செயின் போட்டுட்டு மேலே கொண்டு வரோம். இதுதான் இந்த ஸ்டிச் ஓவராலா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சூப்பரா வந்து அவுட்புட் கிடைக்கும். அண்ட் ஆரியை பொறுத்தவரை எல்லா ஸ்டிச்சஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸையும் நம்மளால வந்துட்டு போட முடியும். ஸோ இந்த ஸ்டிச் பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்லயும் இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்னா என்ன, அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச்னா என்னங்கிறது அதை எப்படி போடணும்னு தெரிஞ்சாதான் அந்த ஸ்டிச் போட முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச் கத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நார்மலா வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட்டை நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.